கடந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து திமுக அதிமுக ஆட்சியிடம் நான் என்னுடைய தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். சட்டமன்றத்தில் கூட சில நேரங்களிலே கோபமாக என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்தேன். அந்த கோபத்தையும் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு விழாவிலே குறிப்பிட்டு, கோபம் இருக்கிற இடத்தில்தான் குணம் இருக்கும், வேல்முருகன் கோபமாக தன் தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து பேசி வருகிறார் சட்டமன்றத்தில் என்பதை பதிவு செய்து, இன்றைய தினம் என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு 15 கோடி ரூபாய் செலவில் அரசின் சார்பாக ஒரு கலை கல்லூரி என்கிற வரலாற்று சிறப்புமிக்க ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை செல்வங்களின் மாணவர் செல்வங்களின் அந்த தனியார் கல்வி கட்டணம் செலுத்தி படிக்க முடியாத வறுமையில் வாடிய மக்களின் கல்வி மேம்பாட்டுக்காக கல்வி வளர்ச்சிக்காக இந்த கல்லூரியை அறிவித்தமைக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய அலுவலக செயலாளர்கள் முதலமைச்சருடைய செயலாளர்கள் பிரைவேட் செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த செய்தியை தொடர்ந்து நான் சட்டமன்றத்தில் வலியுறுத்தும் போது மக்களுக்கும் அரசுக்கும் கவனத்துக்கும் கொண்டு சென்ற எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், ஏற்கனவே நான் பண்ருட்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதுதான் இதே மாதிரி மஞ்சக்குப்பத்திற்கு வந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த அரசு விழாவுக்கு வந்தபோது என் தொகுதிக்கென்று கலைக்கல்லூரி இல்லை, ஐடி இல்லை, பாலிடெக்னிக் இல்லை, வேளாண்மை கல்லூரி இல்லை, அதனால் என் தொகுதிக்கென்று ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு, நீ ஏன் அறிவியல் கல்லூரி கேட்கல, வேளாண்மை கல்லூரி கேட்கிற, நான் பொறியியல் கல்லூரியை கொடுக்கிறேன் என்று தமிழ்நாட்டிலேயே முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியாக பிரித்து கொண்டு வந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே பண்ருட்டியில் என் தொகுதியில் அன்றைய பண்ருட்டி தொகுதியிலே அமைத்துக் கொடுத்தார். அது இப்போது தொகுதி மறுசீரமைப்பில் நெய்வேலி தொகுதிக்கு போய்விட்டது. அதனால் இப்போது என் பண்ருட்டி தொகுதியில் வெறும் கொய்யா மரங்களும் முந்திரி செடி தான் இருக்கு, வெறும் இயற்கை விவசாயம் தான் இருக்கு. இதையெல்லாம் வழியோட சட்டமன்றத்தில் தொடர்ந்து பதிவு செஞ்ச அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற போது நான் அறிவிக்கலான் இருந்தேன் என்று இன்றைக்கு என்னை சந்தித்த போது சொன்னார். நேற்றே என்னை அழைத்து கோட்டையில் முதலமைச்சரிடத்தில் நான் இதற்காக ஒரு கடிதத்தையும் தந்து இன்றைக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வைத்தேன். அந்த வேண்டுகோள் நேற்றைய தினமே கோட்டையில் முதலமைச்சரை சந்தித்து கொடுத்த போது ஏற்றுக்கொண்டார். இன்று காலை நான் பாண்டிச்சேரியில் சந்தித்த போதும் கண்டிப்பாக உன்னுடைய கோரிக்கை நிறைவேற இருக்கிறது என்று சொன்னார். இப்போது மேடைக்கு வந்த உடனே ரகசியம் கசிந்து விட்டதா என்று என்னை கேட்டார். ஆம் தளபதி, நீங்கள் எங்கள் கடலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள், தலைவர் கலைஞர் பொறியியல் கல்லூரி அறிவித்தார், நீங்கள் கலைக்கல்லூரியை அறிவிக்க போகிறேன் என்று சொன்னேன். அதுக்காட்டி உனக்கு தெரிஞ்சு போச்சா என்று சொன்னார் தீர்த்துக் கொண்டு. அந்த வகையில் என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை, என் மக்களின் கோரிக்கை, இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து என் கடலூர் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நான் கொடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அறிவித்திருப்பதற்கு அடி முதல் காரணம் என்னுடைய தொகுதி மக்கள் தான். அவர்கள் தான் 3வது முறையாக பண்ருட்டி தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்து என்னை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்தார்கள். அந்த பதவியை வைத்துக் கொண்டுதான் இன்னும் சொல்ல போனால் கடலூர் தென்மனை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் பல திட்டங்கள் இருக்கு. வர கூட்டத்தொடரில் என் தொகுதி கிடைக்கிறது. இந்த 3வது முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக பணி நிறைவு செய்கின்ற இந்த தருணத்தில் என் தொகுதி மக்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற இருக்கின்றன. கிட்டத்தட்ட இதுவரையில் ஒரு 500 கோடி ரூபாய் திட்டத்திலான பல்வேறு துறையின் கீழ் பல்வேறு சாலை பணிகள், இணைப்பு சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், பாலங்கள், மேம்பாலங்கள், உடையூர்களுடைய துணை மின் நிலையம் சொன்னாங்கள், அது என்னுடைய தொகுதி தான். இதுபோன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதையெல்லாம் செய்து தந்திருக்கிறார்கள். வரும் கூட்டத்தொடரில் நெல்லிக்குப்பத்தில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக அவளோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். பண்ருட்டியில் 100 பெட்டட் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு நிதி ஒதுக்கி தற்போது அந்த பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக என் தொகுதி ஒரு முழு இந்த 5 ஆண்டு கால திமுக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற போது என் தொகுதி மக்களுக்கு கேட்ட பெரும்பான்மையான திட்டங்களும் சாலை பணிகளும் அடிப்படை தேவைகளும் நிறைவேற இருக்கிறது. பண்ருட்டி பேருந்து நிலையத்திலிருந்து பண்ருட்டிக்கான புதிய மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய காய்கறி வளாகம் உட்பட